வணக்கம். நான் டாக்டர் சண்முக பிரியா, நுரையீரல் நிபுணர், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ். ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் செவ்வாய்க்கிழமை வேர்ல்டு ஆஸ்துமா டே கொண்டாடப்படுகிறது. ஆஸ்துமா நோய் என்பது ஒரு கொடிய நோய் அல்ல. இதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது, ஆனால் நம் கட்டுக்கோப்பில் வைத்துக்கொள்ள முடியும். இது பல காரணங்களால் வரக்கூடியவை. மிக முக்கிய காரணம் அலர்ஜி மட்டும் இல்லாமல் வைரஸ்னாலையும் வரலாம், பாக்டீரியானாலையும் வரலாம், ஃபங்கஸ்னாலையும் வரலாம். சில டைம் எக்ஸசைஸ் பண்ணுறனால கூட நம்மளுக்கு ஆஸ்மா வரும். ப்ரெக்னென்சி டைமில் ஹார்மோனல் ப்ராப்ளம்னால கூட நம்மளுக்கு ஆஸ்துமா வரும். ஆஸ்துமாவோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறட்டு இருமல், மூச்சு விடுறதுல கஷ்டம், அப்புறம் வீசிங் என்கிற விசில் போன்ற ஒரு சவுண்டு. ஸோ ஆஸ்துமா அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் உடனே நம்ம நுரையீரல் நிபுணரை பார்த்து நுரையீரல் செயல்திறன் டெஸ்ட், PFT, பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டை பண்ணி ஆஸ்துமா இருக்கா இல்லையா, அது முற்றிலும் குணப்படுத்த முடியுமா முடியாதா, அதற்கான PFTயை பேஸ் பண்ணி அதற்கான கரெக்டான நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். இதற்கு ட்ரீட்மெண்ட் முறைகள்னு பார்த்தீங்கன்னா இன்ஹேலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை தவிர அதற்கான மூச்சு பயிற்சியையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா எஜுகேஷன் எம்பவருங்கிற கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, மக்களுக்கு இந்த நோயை பற்றி நம்ம எஜுகேட் பண்ணணும், நிறைய அந்த நோயை பற்றி சொல்லணும், தடுப்பு ஊசிகள் போடணும். வருஷம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸா ஊசி போடப்படுகிறது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நியூமோகாக்கல் வேக்சினேஷன் போடுறோம். வெளியில் தூசினால் வருது அப்படின்னாக்கா நம்ம மாஸ்க் அனுபவிச்சுக்கணும். கண்டிப்பாக மாஸ்க் போடணும். புகைப்பிடிக்கிறவங்க புகைப்பழக்கத்தை விடணும். ஸோ இந்த ஆஸ்துமா தினத்தன்று மக்கள் அனைவரும் ஆஸ்துமா விழிப்புணர்வு பெற்று நுரையீரல் நிபுணரை பார்த்து அதற்கான உரிய வைத்தியத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. வணக்கம்.